மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் பிரபஞ்ச ஜோதி ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். ஆகவே அன்பர்களே, இப்ப முழங்கால் வலி, கணுக்கால் வலி, முழங்கால் ஆபரேஷன் சொல்லிட்டாங்க. சில பேர் பெருமையா சொல்றாங்க, முழங்கால் ஆபரேஷன் பண்ண போறேன். அப்படி இல்லைங்க. அதாவது எல்லாமே தச வாய்வுகள், உடம்புல 10 வாய்வுகள் இருக்கு. இந்த தசவாய்வுகளோட மாற்றங்கள் ஏற்படும் பொழுது தசவாய்வுகள், அதாவது உங்களுக்கு அது போய் அங்க போய் மாட்டிக்கும். அங்கங்க தசவாய்வுகளால வர்ற அந்த 10 வாய்வுகள்ல முறையான வாய்வு, ரத்தம், இது ரெண்டும் சரியான விகிதாச்சாரத்தோட ஓடணும். உடம்புல காற்று, இது காற்று புகுந்து ஓடக்கூடிய உடம்பு, ரத்தம் பிரிந்து ஓடக்கூடிய உடல். இதுல மின்சாரம் இருக்கு, காந்தம் இருக்கு நம்ம உடம்புல. அது தெரியுமா உங்களுக்கு? காந்த சக்தியும் நம்ம உடம்புல இருக்கு, மின்சாரமும் இருக்கு. இதெல்லாம் சரி விகிதத்துல உடம்புல வரும். 72,000 நாடி இருக்கு நம்ம உடம்புல. இந்த நாடிகள்லாம் சீரா இருக்கா, சிறப்பா இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும். ஆக அந்த காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வைத்தியர் நாடி பார்ப்பார். வைத்தியரை நாடி நீங்கள் செல்லும் பொழுது அவர் முதலில் உங்கள் நாடியை பார்ப்பார். இப்ப நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்? உங்களுக்கு என்ன செய்யுது? தலைவலிக்கு இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டாச்சு. உங்களுடைய உடலில் உள்ள கோளாறுகளை நாடியின் மூலமாக அறிந்து அதற்குரிய மருந்தை நாட வேண்டும். அப்படி நாடினால்தான் அந்த மருந்தால் உங்களுடைய நோய் ஓட வேண்டும். ஆனா இப்பொழுது அப்படி இல்லை. நீங்க பொதுவா உங்களுக்கு இப்படித்தான் அந்த முறைகள் இருந்தது. ஆக இது தமிழருடைய கலாச்சாரம், பாரம்பரிய கலாச்சாரம். உணவுதான் மருந்து, அவ்வளவுதான். அப்ப இதுக்கு என்ன செய்யறது, வலிக்கு என்ன பண்றது அப்படின்னு வரும். இந்த வலிக்கு வேற ஒண்ணும் இல்லை. வலியை போக்குவதற்கு சிறந்த ஒரு உபாயம் சொல்றேன். சுக்கு இருக்கு பாத்தீங்களா? சுக்க நல்லா பொடிச்சு, சுக்கு தூள் கொஞ்சம் எடுத்துக்கங்க. சுக்குத்தூளை சிறப்பா எடுத்துக்கங்க. அதே மாதிரி எருக்களை இலை நல்லா வணக்கிருங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா வணக்கிருங்க. சுக்குத்தூளை எங்க வலி இருக்க முழங்கால சுக்குத்தூளை அப்படியே அப்ளை பண்ணி, சுத்தமான நல்லெண்ணெயில, இந்த வணக்குறீங்களா நல்லெண்ணெயில தான் வணக்கணும். நல்லெண்ணெயில இந்த சுக்குத்தூளை நல்லா அப்ளை பண்ணிடணும். லேசா சுட வைக்கணும். நீங்க பச்சை எண்ணெய் கிடையாது, லேசா சுட வைக்கணும் நல்லெண்ணெயா. அதுல சுக்குத்தூளை போட்டு முழங்கால சுத்தி அப்ளை பண்ணிட்டு, இந்த வணக்குனதை இளஞ்சூட்டோட வணக்குன எருக்களுடைய இலை, இந்த இலைய வணக்கி அப்படியே வச்சு கட்டிடணும் முழங்கால் 2 கால்லையும். ரொம்பலாம் வேண்டாம், ஒரு அதிகபட்சம் ஒரு 6 நாள் கட்டி பாருங்க. வலி குறைஞ்சு, எந்த அளவுக்கு வலி குறையுதோ அந்த அளவுக்கு விட்டுருங்க. வலி குறைஞ்சு போச்சுன்னா விட்டுருங்க. உணவு நீங்க என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த வலி அதான் இயற்கையாவே இரவு உடல் சுத்தமான உடல் சுத்தமாயிரும், அது பிரச்சனையே இல்லை. வாயு எல்லாமே வாயுகள் தானே. காலையிலங்கிற மதியம் 12 மணிக்கு சுக்கு தேன், சுக்கு ஒரு பொடி, அதாவது வெந்நீர்ல 1 ஸ்பூன் சுக்கும் 2 ஸ்பூன் தேனும் கலந்து அழகா குடிச்சிடணும். இது தொடர்ந்து 48 நாள் தொடர்ந்து குடிக்கணும். சுக்கு தண்ணி, சுக்கு மல்லி காப்பியா கூட குடிக்கலாம். இப்ப அது கூட எனக்கு ஞாபகம் வந்தது. நீங்க சுக்கு மல்லி இருக்கு இல்லையா, மல்லி ஒரு அற்புதமா நாட்டு மல்லி வாங்கிக்கணும். மல்லிலேயே கொத்தமல்லியே 2 விதம் இருக்கு. சிறுசா இருக்கும் நாட்டு மல்லிங்கிறது. இந்த நாட்டு மல்லி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி, மல்லி விதை நான் சொல்றது, அதை சின்ன மல்லி விதை அதை வாங்கிட்டு அந்த நாட்டு மல்லியை போட்டு கமகமன்னு இருக்கும், அதை போட்டு சுக்கு காப்பின்னு சொல்லுவாங்க, அதை போட்டு பனங்கருப்பட்டி மிக்ஸ் பண்ணி, பனங்கருப்பட்டி கூட விட்டுருங்க, நாட்டு சக்கரையே போடுங்க. கிடைக்கலன்னா பனங்கருப்பட்டிலாம் ரொம்ப ரேட்டுனா விட்டுருங்க. நாட்டு சக்கரை, வெள்ளைச்சீனி மட்டும் தொட்டுறாங்க. அப்படி போட்டு நல்லா ஆத்தி நீங்க 12 மணிக்கு நீங்க குடிங்க. இதையே குடிங்க. தேன், வெள்ளை சக்கரை போய் தேன் கலந்துக்குங்க, சூப்பரா இருக்கு. எவ்வளவு தேன் வேணும் கலந்துக்குங்க. இந்த முடியல ரொம்ப சுகர் பயப்படுறீங்கன்னா கொஞ்சமா கலந்துங்க, அவ்வளவுதான். இனிப்பு கம்மியா கூட கலந்துங்க, அதனால ஒன்றும் ஆகாது. நான் சொல்ற மருத்துவம் இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு சுகரே வராது. ஆனா கொஞ்சம் லேட் ஆகிதானே நீங்க நம்ப முடியும். இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி உணவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா மூட்டு வலி எனக்கு தெரிய ஒரு 10 நாள்லயே சரியாயிடும். ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம். நீங்க அப்புறம் துள்ளி குதிப்பீங்க காலை மாதிரி. அது ஆண்கள் பெண்கள் எல்லாரும் செய்யலாம். மூட்டு வலி எல்லா வலிக்கும் மருந்து, சரிங்களா? அதுதான், இது மாதிரி செய்யுங்க. இன்னும் நிறைய எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கொள்ளு தாத்தா சொன்ன விஷயம்,
எங்க தாத்தா சொன்ன விஷயம் எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்னும் அதாவது எதுக்குமே நீங்க அழட்டிக்க வேண்டாம். நோய் இன்னொன்னு விஷயம் சொல்லட்டுமா உங்கள்கிட்ட, நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, மனம் எவ்வளியோ செயல் எவ்வளி. கொஞ்சம் ஒரு 25 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. உட்கார்ந்து கண்ணை மூடி பேசாம உட்காருங்க. கிழக்கு பார்த்து, சாயங்காலம் இருந்தா மேற்கு பார்த்து உட்காருங்க, காலையில இருந்தா கிழக்கு பார்த்து உட்காருங்க. அது என்னங்கன்னா அதை சூட்சமெல்லாம் பேச முடியாது என்னால. அது மாதிரி மட்டும் செய்யுங்க. கீழே விரிப்பு இருக்கணும் கண்டிப்பா. வெறுந்தரையில உட்காரக்கூடாது. ஏதாவது ஒண்ணு விரிச்சுக்குங்க. அது இந்த கருப்பு துணியெல்லாம் விரிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. கருப்பு பக்கத்துக்கு வந்துடக்கூடாது. இது மாதிரி இருக்கணும். அது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. சும்மா 20 நிமிஷம். ஏன்னா உங்களோட நீங்க ஐக்கியமாகும். உங்களோட நீங்க வந்துட்டா, உங்களோட நீங்க என்னைக்கு நட்பாகிறீங்களோ அப்பவே நிறைய விஷயங்கள் உங்களுடைய பகமையான விஷயங்கள் உடம்புல இருக்கு இல்லையா, நோய் எதுவா இருக்குன்னா அதெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். நீங்க உங்களோட நீங்க இல்லாதனால, அதாவது வீட்டுக்காரன் வீட்டுல இருந்தாங்கன்னா பக்கத்து வீட்டு திருடன் எவனும் திருட வர மாட்டான். ஏன்னா வீட்டுல ஆள் இருக்கலாம் அப்படின்னு விசாரிக்க போயிடுவான். நீங்க உங்களோட நீங்க ஐக்கியமே ஆகிறது கிடையாது எப்போதுமே. அதனாலதான் பிரச்சனை மாட்டிக்கிறது. தன்னோடு தான் அமர்தல் தியானம், தனக்குள் தான் கரைதல் தவம். தியானமும் தவமும் வேண்டும். ஏன் அப்படின்னு சித்தர்கள் சொன்னாங்கன்னா, என்னைக்குமே இப்ப உங்க பேர் பிரமிளான்னு வச்சுக்கோங்க. பிரமிளாவுக்கு கடைசி சாகர வரைக்குமே பிரமிளாவோட ஐக்கியமே ஆகாது. பிரமிளாவுக்கு தெரியாது. ஆனா எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கும், எல்லாம் தெரியும். ஆனா பிரமிளாவை தெரியாது. பிரமிளாவை அறிமுகப்படுத்துவதுதான் தியானம் தவம். பிரமிளாவோடு முதல்ல நம்ம சேரணும். பிறரோட சேர்றது அப்புறம். தன்னோடு தான் அமர்தல் தியானம், தனக்குள் தான் கரைதல் தவம். ஆகவே அன்பர்களே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக மிக சுலபமானது, எளிமையானது நம்முடைய முன்னோர்கள் கற்று தந்த பாதை. இதுக்குள்ள நீங்க பயணிச்சீங்கன்னா இப்ப பாருங்க, நான் சொல்லிட்டு ஒரு விஷயம் ஏதாவது கஷ்டமான விஷயமா இருக்கு, இஷ்டமான விஷயமாக உங்களுக்கு மாறிடும். ஆகவே நஷ்டமில்லாத வாழ்க்கை, கஷ்டமில்லாத வாழ்க்கையை வாழ இஷ்டமான இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஆகவே நீங்கள் மிகவும் நம்பிக்கையோடு இதை பின்பற்றுங்க. நல்லதே நடக்கும். அற்புதம், ஆனந்தம்.